அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது புளோரிடா எஸ்டேட்டில் ஓய்வெடுக்கும் போது படுகொலை செய்யப்படலாம் என ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியிருப்பது மோதல்களுக்கு மத்தியில் மேலும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் ஆபத்தை ஏற்படுத்தும் என கூறி இஸ்ரேல் ஈரான் மீது கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது. பிறகு அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரானும் இதற்கு பதிலடி கொடுத்தது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மோதல் போக்கை அதிகரித்து உலகம் முழுவதும் கவனத்தை பெற்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது புளோரிடா எஸ்டேட்டில் மாரேலோகோ கூட பாதுகாப்பு இல்லை, அவர் அங்கு படுகொலை செய்யப்படலாம் என ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் பேசிய ஈரானின் உச்ச தலைவர் அதுல்யா அலி கமேனியின் பிரதான ஆலோசகர் ஜவாத் லாரிஜானி ட்ரம்ப் குறிவிக்கப்படலாம் என கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் புளோரிடா பகுதியில் உள்ள ஆடம்பர பங்களா ஒன்றில் ட்ரம்ப் அடிக்கடி தங்குவார். அங்கு அவர் சன்பாத் எடுத்துக்கொண்டு படுத்திருக்கும் போது ஒரு சிறிய ட்ரோனை அனுப்பி ட்ரம்பை எங்களால் கொல்ல முடியும் என ஜவாத் கூறியிருக்கிறார். ஈரானின் தலைமையின் எதிரிகளாக கருதப்படுபவர்களுக்கு, குறிப்பாக உச்ச தலைவர் காமேனிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக பழிவாங்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காக ஈரானில் ஆன்லைன் நிதி திரட்டலில் ஈடுபட்டு வருகிறது. ஜூலை 8ஆம் தேதி நிலவரப்படி 27 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதி திரட்டியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ட்ரம்பின் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்காக 100 மில்லியன் டாலர்களை திரட்டுவதை நோக்கமாக கொண்டு ஈரானில் அந்த குறிப்பிட்ட ஆன்லைன் தளம் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த அச்சுறுத்தல் குறித்து ட்ரம்ப் பேசிய போது, இது உண்மையில் அச்சுறுத்தல் தானா என எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒருவேளை அது அப்படி இருக்கலாம் என கூறியிருக்கிறார். நிருபர் ஒருவர், நீங்கள் கடைசியாக எப்போது சன்பாத் எடுத்தீர்கள் என கேட்டபோது ட்ரம்ப் சிரித்த முகத்துடன், நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, ஒருவேளை எனக்கு 7 வயது இருக்கும்போது இருக்கலாம் என கூறியிருக்கிறார். எனக்கு சன்பாத்தில் பெரிதாக ஆர்வமில்லை எனவும் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட பதட்டங்களுக்கு மத்தியில் வெளிப்படையாக ட்ரம்ப் மீது கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாக ஈரான் அதிகாரி பேசியது மேலும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.